விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புண்வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். யாப்பிலே வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். பழுத்திருந்தால் சாறு வரும், வயலிலே தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும், இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும், அடியின் கீழே அடியிருந்தால் தொடைகள் வரும். தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுதத் தொடங்க வேண்டும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். ஏமாந்தால் தலை தட்டும், வெள்ளைப்பாட்டின் இறுதிச் சீர் காசு தரும். செடியில் பூத்த பூ மீது வந்து வந்து தங்கும், நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்திகள் தங்கும். சாமானிய மக்களுக்கு விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். எருவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும், நுணுக்கத்தோடு எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும், இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும்.